உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே வந்து மாவை ஸ்வீட்லேயும் பண்ணலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தோசை தான். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு வீட்டில் இருக்கிற மாவை வச்சு எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோதுமை முட்டை தோசை தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ammasamayals.comல கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வரைக்கும் அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கோதுமை முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோதுமை முட்டை தோசைக்கு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். பால் வந்து 1 டம்ளர் அளவு பால், கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1 கப். உங்களுக்கு மைதா வேணான்னா 2 கப்புமே கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் சும்மா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா போதும். இது எதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டுறோம் அப்படின்னா கையில் வந்து மிக்ஸ் பண்ணால் கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ இந்த பவுலில் வந்து இதை மாற்றிக்கலாம். ஒரு கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு சுற்றி இதில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு கேரட்டு திருவி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேன் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தோசைக்கல்ல கூட ஊற்றலாம். இப்போ நம்ம ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எண்ணெய் பரவுனதுக்கப்புறம் கொஞ்சம் காயட்டும் கல். இப்போ நம்ம இதில் மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கம்மியான தீயில வச்சு இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் இந்த பக்கம் வந்து எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே வந்து மாவை ஸ்வீட்லேயும் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தோசை தான். காலையில் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷ் தேவை அப்படின்னு கிடையாது. அப்படி வேணும்னா கார சட்னியும் சாஸும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.